ஒரு நாள் 2 பூனைகள் ஒரு அப்பத்தை பெற்றன. அதை சமமாக பங்கிட வேண்டும் என்று சண்டை போட்டன. அதனால் அப்பத்தை நியாயமாக பங்கிட குரங்கிடம் சென்றன. குரங்கு தராசில் அப்பத்தை 2ஆக வெட்டி வைத்தான். ஒரு பக்கம் கீழே தாழ்ந்தது. அதிலிருந்து அப்பத்தை ஒரு கடி கடித்து மீதியை மேலே வைத்தான். பின்னர் மறுபக்கம் கீழே தாழ்ந்தது. அதிலிருந்து அப்பத்தையும் கடித்தான். இப்படியே தட்டுக்கள் மாறி மாறி குரங்கு அப்பத்தை சாப்பிட்டு கொண்டே இருந்தது. பூனைகள் அப்பம் குறைவதை பார்த்து பயந்தனர். நாங்களே பங்கிட்டுக் கொள்கிறோம் என்று கேட்டனர். அப்போது குரங்கு சிரித்தது. மீதமுள்ள துண்டுதான் என் கூலி என்று அதையும் சாப்பிட்டு விட்டது. பூனைகள் ஏமாந்து கவலையுடன் திரும்பினர். ஒரு ஊரில் ஒரு வாத்தியார் இருந்தாரு. அவருக்கு ஒரு பழக்கம். மதிய உணவு சாப்பிட்டதும் வகுப்பிலேயே மேசையில் தலை வைத்து தூங்குவார். மாணவர்கள் ஆச்சரியப்பட்டு, சார் ஏன் வகுப்பிலேயே தூங்குறீங்கன்னு கேட்டாங்க. வாத்தியார் சிரித்தபடி, நான் தூங்கலடா, கனவுலகத்துக்கு போய் ஞானிகளை பார்த்துட்டு வாரேன்னு சொன்னார். அடுத்த நாள் சார் வகுப்புக்குள்ளே வந்தபோது எல்லா மாணவர்களும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் தூங்குறீங்கன்னு சார் கேட்டார். மாணவர்கள் சிரித்தபடி, நாங்களும் ஞானிகளை பார்க்க போய் வந்தோம் சார்னு சொன்னாங்க. அந்த நாள் முதல் சார், சரி இனிமேல் தூங்காமல் பாடம் நடத்தணும்னு முடிவு பண்ணி ஒழுங்காக தூங்காமல் பாடம் நடத்த ஆரம்பித்தார். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டது. என் உடம்பு எப்படி இருக்கு, முகர்ந்து பார் என்று சொன்னது. முதலில் குரங்கை கூப்பிட்டது. குரங்கு அங்கே வந்து முகர்ந்தது. வாசனை கொஞ்சம் மோசமா இருக்கு என்றது. சிங்கம் கோபம் அடைந்து ஓங்கி குரங்கை அடித்து கீழே தள்ளியது. அடுத்து கரடியை கூப்பிட்டது. நீ வா, வந்து சொல்லு. கரடி குரங்கையும் பார்த்தது. சிங்கத்தை முகர்ந்தது. ஆஹா, ரோஜாப்பூ வாசம் என்று பொய் சொன்னது. சிங்கம் அதை புரிந்து கோபமாக ஓங்கி கரடியை அடித்து கீழே தள்ளியது. இறுதியாக நரியை கூப்பிட்டது. நீ வந்து சொல்லு, நீ தான் சரியா சொல்லுவ. நரி குரங்கையும் கரடியையும் பார்த்து சிங்கத்தை முகர்ந்தது. மன்னிக்கணும் தலைவா, எனக்கு 3 நாளா ஜலதோஷம். நரி கிளவ்வரா யோசித்து தப்பித்து கொண்டது. ஒரு முறை ஒரு ஆற்றின் அடியில் தூண்டில் முள் குத்தப்பட்ட ஒரு புழு துடுதுடு என்று துடித்து கொண்டிருந்தது. அங்கே வந்த மீன் ஆச்சரியமா, வாவ், யாரோ எனக்காக சூப்பராக சாப்பாடு போட்டிருக்காங்க என்று எண்ணியது. அங்கு இருந்த தவளை கத்தியது. அட முட்டாளே, அது சாப்பாடு இல்லை, உன்னை பிடிக்க வலை. இவ்வளவு நன்றி கெட்டவனாய் பேசாதே. நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும், கெட்டது நினைத்தால் கெட்டது நடக்கும் என்று மீன் வாயை பிளந்தது. அப்படியே புழுவை விழுங்கிவிட்டது. அடுத்த கணமே வலையில் சிக்கிய மீனும் துடுதுடு என்று துடிக்க, ஏமாந்தேனே என்று பரிதாபமாக அலறியது. தவளை சொன்னது, நான் சொன்னது இப்போ புரிந்ததா?